ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி டவுன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹேஸ்ட் த்ரில்லர் ஜானர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் ராபரியில் கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ டவுங்கும் இருக்காரு. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பேங்க் ராபர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் ஒரு டீம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு தான் களத்திலே இறங்குவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பேங்க் ராபரிக்காக களத்துல இறங்குறாங்க, சாதிச்சும் முடிக்கிறாங்க. அங்க இருக்க பேங்க் மேனேஜரையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்டேஜா. வந்தவங்க இவங்க சேஃபா வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவங்க மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்மால் அந்த பொண்ணு மேல லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது இவரு தான் திருட்டு பயப்புல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க லவ் எப்படி போகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி தான் ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே இருந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த ஸ்டோரி பிளாட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. இவங்க 2 பேருக்கு லவ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை எப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்கவும் வைக்க தான் செஞ்சாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் பயங்கர சவுண்டா இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க ரொமான்டிக் காட்சியெல்லாம் நமக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. நெக்ஸ்ட் இதாண்டா பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இந்த பொண்ணு இப்படி தாண்டா கண்டுபிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பேக் ட்ராப் இன்னும் கொஞ்சம் டெப்தா காமிச்சா நல்லாவே இருந்திருக்கும். கொஞ்சம் மேலோட்டமா இருந்த மாதிரி தான் இருந்தது. கேரக்டர் ரைட்டிங் நம்ம ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டா ஒருத்தர் அவர் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. மற்றவங்க கேரக்டர்லாம் ஓரளவு தான் ஓகேவா எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான ஹேஸ்ட் த்ரில்லர் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன படம் தான். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.